அனைவருக்கும் என் தமிழர் குடி உறவுகளை நல்லா புரிந்து கொள்ளுங்கள். என்னவென்று இப்போ திராவிட மாடல் அரசு ஒரு அறிவிப்பினை வெளியிட்டுள்ளது. என்னவென்றால், ஓல்டு மகாபலிபுரம் சாலை, அதாவது பாண்டிச்சேரி போகக்கூடிய அந்த பகுதியில் கலைஞர் பண்பாட்டு அரங்கம் என்று ஒன்று கட்டப்போறாங்களாம். அதற்கு தமிழக அரசு துறையான பொதுப்பணித்துறையில் இருந்து கடலோர மண்டல ஆணையத்திடம் அனுமதி வேண்டும் என்று கடிதம் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த அரங்கம் எவ்வளவு ரூபாயில் கட்ட போறாங்க தெரியுமா? கருணாநிதிக்கு அரங்கம், பண்பாட்டு அரங்கம் எவ்வளவு ரூபாயில் கட்ட போறாங்க தெரியுமா? 525 கோடி. ஒரு தலைவருக்கு இவ்வளவு பணம் செலவு பண்ணி இப்படி ஒரு அரங்கம் கட்ட வேண்டும் என்று ஏதாவது தமிழக நிபந்தனை இருக்கிறதா? ஏற்கனவே கடற்கரையில் பேனா சிலை மற்றும் சிலை கட்டுவதற்கு 200 கோடி செலவு செய்துள்ளது இந்த அரசு. இப்போ 525 கோடி, மொத்தம் 725 கோடி இந்த அரசு ஒரு தலைவருக்கு செலவு பண்ணுகிறது. இது நியாயமா, தர்மமா, அடுக்குமா? முதல்வர் அவர்களே, ஒரு தாழ்மையான வேண்டுகோள் என்னன்னா, நீங்க உங்க அப்பாவுக்கு 2000 கோடியில கூட நீங்க செலவீங்க. நாங்க வேணாங்க. அண்ணா அறிவாலயத்திலிருந்து செலவு பண்ணுங்க, சன்புர்ப்புல இருந்து செலவு பண்ணுங்க, ஜி ஸ்கொயர்ல இருந்து செலவு பண்ணுங்க, இன்னும் நிறைய கம்பெனி, பினாமி கம்பெனி இருக்கு, அதுல இருந்து செலவு பண்ணுங்க. நாங்க ஏன்னு கேட்கிறோம், மக்கள் வரி பணத்திலிருந்து எப்படி செலவு செய்யலாம்? உலக வங்கியில் தமிழ்நாடு அரசு கடன் தொகை 8.5 லட்சம் கோடி. இதுக்கு வட்டி கட்டலாம் அல்லது முதலாவது கொடுக்கலாம். இதெல்லாம் செய்யாம உதாரித்தனமாக செலவு செய்கிறது. இது தேவையா முதல்வர் அவர்களே? கொஞ்சம் ஆலோசனை செய்யும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் சில தகவல்லாம் வந்துள்ளது முதல்வர் அவர்களே. என்னன்னா, இந்த பண்பாட்டு அரங்கம் கட்டும் பகுதியில் ஜி ஸ்கொயர் நிறுவனம் 3000 ஏக்கர் நிலம் வாங்கி வச்சிருக்கு. அந்த நிலத்தை டெவலப் பண்றதுக்காக இந்த மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வரீங்கன்னு சொல்றாங்க. அடுத்ததா நீங்க அறிவிச்ச மாதிரி உலக தமிழ் செம்மொழி மாநாடு இதே பகுதியில் தான் நடைபெறப் போகிறது. அது எத்தனை ஆயிரம் கோடி என்று தெரியாது. அடுத்ததா இதே பகுதியில் தான் தலைமைச் செயலகம் கட்டப் போகிறார்கள். மக்களே புரிந்து கொள்ளுங்கள். இது என்ன மன்னராட்சியா, மக்களாட்சியா? எங்கள் கட்சியில் நாங்கள் ஆரம்பத்தில் இருந்து பிரச்சாரம் செய்து வருகிறோம். என்ன பிரச்சாரம்? திருச்சை தலைநகரமாக்குவோம், தலைமைச் செயலகத்தை கொண்டு வருவோம். இதை எப்படியோ புரிந்து கொண்டது இந்த அரசு. அதனால்தான் இதற்கான வேலையை துவங்கிவிட்டது என்பதை என் மக்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.